இன்னைக்கு நம்மளோட சொல்லும் சொல்லோடையும் சீரீஸில் நாம் ஒரு சொல்லவடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லோடனா, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வைங்க. இந்த சொல்லவடையோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சொல்லவடையில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் இன்னும் பெரியவங்க ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நல்லதுக்கு போவாட்டினாலும் பொல்லதுக்கு போகணும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டோட ஒரு சுப நிகழ்ச்சியில் கடந்துக்கிட்டு அதோட சந்தோஷத்தில் மட்டும் நீங்கள் பங்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறத தாண்டியும், அவங்களோட துக்க நிகழ்ச்சியில் தோளுக்கு தோளாக நின்று அவங்களோட துக்கத்தில் பங்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசியமான செயல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு புண்ணியகரமான செயலாக தான் இன்னமும் தமிழ் சமூக மக்களால் நம்பப்பட்டு இருக்குது. அப்படி ஒருத்தங்க இறந்து போன செய்தி உங்கள் காதுக்கு கேட்டுருச்சு, உங்கள் காதை அடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 1008 வேலை இருக்கலாம். பட் நீங்கள் அந்த வேலைக்கெல்லாம் முன்னாடி ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது இந்த இதுக்கு தான். அந்த இறந்தவங்களோட உடலுக்கும் உயிருக்கும் போயிட்டு நீங்கள் ஒரு அஞ்சலி செலுத்துறது தான் ரொம்ப முக்கியமான முதல் செயலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சொல்லோட நமக்கு சொல்ல வர செய்தி. அதாவது நம்மளோட தமிழ் சமூகத்தில் ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு டெத்துப்பா, அது ஒரு இன்சிடென்ட்ப்பா அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிடுறது கிடையாது. அந்த டெத், அந்த இறப்புங்கிறது ஒரு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து தன்னோட பிறவி கடன்களையெல்லாம் செய்து முடிச்சிட்ட ஒரு உயிர் அதோட உடலை விட்டு போகும்போது அது ஒரு தெய்வ நிலையை அடைஞ்சு அவங்க ஒரு வழிபாட்டுக்கு உரியவங்களாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் சடங்காகவும் தான் இன்றளவும் நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளோட இந்த தமிழ் கல்ச்சுரலில் முன்னோர் வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, அப்புறம் இறந்தவர்களோட அந்த வழிபாடு அப்படிங்கிறது அப்படியே ஸ்ட்ராங்காக கால் ஊன்றி நிற்கிது. அப்படியே அந்த இறப்புக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதை தான் உன்னோட முதல் அந்த இதாக இருக்கணும், முதல் வேலையாக இருக்கணும் அப்படின்னு இந்த சொல்லவடை மூலமாக நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னதான் இவ்வளோ ஒரு டீப்பரான ஒரு கல்ச்சுரல் அதோட மீனிங்கோடு இருந்தால் கூட நாம் இப்போ இது ஒரு ஃபன்னியான விஷயத்துக்கெலாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இன்க்ளூடிங் மீ. நான் இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய வீட்டில் யாராவது இந்த வேலையை தான் நீ ஃபஸ்ட்டு செய்யணும், இதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதாவது கொண்டு சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வைன கதையாக உனக்கு இந்த வேலையை தான் முதல்ல பார்க்கணும் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஃபன்னியாக தான் யூஸ் பண்ணுவேன் இதை. ஸோ ஆனால் இதோட மீனிங் வேறு. முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு டீப்பரான அழகான மீனிங். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.